எல்லாரும் கவர் ஆகணும். இன்று மத்திய ஆராதனை என்ற பெயர் நேற்று நடைபெற்ற ஆராதனை விழாவில் எல்லாரும் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு சில டிவியில் பார்த்திருக்கலாம். ஸ்ரீரங்கத்துடைய நாம் பெருமாளுடைய ஸ்ரீரங்கநாத பெருமாளுடைய வஸ்திரத்தை மிகவும் மரியாதையாக முதல் மரியாதையாக கொடுத்து மந்திராலயத்திற்கு கொண்டு வந்து அதை கொண்டு வரும் பொழுது எவ்வாறு இறைவன் பக்தை நோக்கி வருகிறானோ அது ஒருவருக்கு இருக்க இறைவன் தன் பக்தை நோக்கி வருகிறார். தன் மீது அமைந்திருந்த வஸ்திரத்தை ராயனுக்கு செலுத்த ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள ஆச்சாரிய பெருமக்கள் மந்திராலயத்திற்கு வருகிறது. மந்திராலய பீடாதிபதி அவர்களுடைய முன்னிலையில் முதல் மரியாதை கொடுத்து வஸ்திரத்தை பெற்றுக் கொண்டு ராயனை சார். இதை எதற்காக நம் முகப்பிலேயே சொல்கிறேன் என்றால் நாம சொல்லும் இல்லையா பிள்ளையார் சொல்லிட்டு இந்த ராகவேந்திர ஆராதனையானது ஸ்ரீரங்க பெருமாளுடைய வஸ்திரத்தால் தொடங்கப்பட்டது. இந்த ஆராதனை பெருவிழாவில் வந்து கலந்து புண்ணியமிக்க ஆத்மாக்களுக்காக ஸ்ரீ குருராயர் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஜோலார்பேட்டை சந்திப்பானது அதாவது ஜங்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஜோலார்பேட்டை ஜங்ஷனானது அந்த சந்திப்பு பக்தரும் சேர்கிற இடம் என்பதால் தானே அதுக்கு ஜோலார்பேட்டை சந்திப்பு என்ற பெயர் வந்தது. இந்த ஜோலார்பேட்டை நான் ஒரு 7 வருடம் சரியாக இருந்தது. பாசமிகு சகோதரர் பாலராஜ் அவருடைய ஆணையாக அவர்கள் எப்பொழுதும் அனுப்பு கட்டளை விடுவார். நான் இதனுடைய ஆராதனையை கலந்து வந்தேன். அதுக்கப்புறம் பெரியவர்கள் பல விதமான நிகழ்ச்சி காரணமாக வரவில்லை. இந்த பக்த கொடிகள் இந்த கோயில் எவ்வளவு அம்சம் ஹரி சர்வதமா வாயு ஜீவத்தமா என்று சொல்லுவோம் இல்லையா, முக்கிய பிராண தேவம். அது எது? அந்த முக்கிய பிராண தேவம் அப்படின்னா அந்த ஆஞ்சநேய சுவாமி பஞ்சமுகத்தை உடையவர். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வீட்டுலாம் பாத்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் வைப்பாங்க வாஸ்து அப்படின்னு சொல்லி. அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் எதிரில் நமது குருராயர் அருகில் சத்தியமும் தர்மமும் உள்ள மத்வாச்சாரியார் நான் உன்னை வழிநடத்துகிறேன் என்ற சொல்கின்ற மாதிரி நரசிம்மர்
அருகே ராயனுடைய குலதெய்வமான தேவராமன் அருகே மகாலட்சுமி தாயார் இவ்வளவு அழகான ஒரு கோயிலின் அமைப்பை எவ்வளவு, அதாவது என்ன சொல்றோம், டெவலப்மெண்ட் சொல்றோம். அந்த டெவலப்மெண்ட் இந்த கோயிலை நான் கண்ணால கட்டி நான் 2 மாதங்களுக்கு முன் வந்து எனக்கு வந்த ஞாபகமே தெரியல. வந்து பார்க்கும் பொழுது இங்க இருக்கிற அந்த கோயில் வளர்க்கிற எனக்கு ஒரு சில பேர் தெரியல, பேர் சொல்லாம அது தவறா போயிடும். இந்த கோயில் கமிட்டியை அனைவரும் பார்த்தீங்கன்னா கவனத்து நாங்க சேவை செய்து கொண்டுருவோம். சார் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம். அவங்க என்னுடைய ஏஜில் வந்து மூத்தவர்கள் இருந்தாலும் இந்த அணியினுடைய ஏதாவது சொன்ன அப்படி செஞ்சுலாம், எந்த வித மறுப்பும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இந்த ஜோலார்பேட்டை கோயில் முந்தாமலை கோயிலுடைய ட்ரஸ்டி மெம்பர்ஸ் அனைவரின் சார்பாகவும் புதுப்பேட்டையில் அமைந்துள்ள கிரீன்லேண்ட் மெடிடேஷன் பள்ளியானது எங்கள் குழுவினுடன் இங்கு வந்துள்ளோம். இதில் பாட்டு பாட வந்திருப்பவர் கவிதா, வித்யா, பூஜா, லாவண்யா, பிரியங்கா, சுஜிதா, ரமேஷ், பாலாஜி, ராஜீவ், நிதிஷ், ஹரிஷ் அப்படின்ற ஒரு குழுவினருடன் எங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எங்களுடைய மத்திய ஆராதனை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆத்மாக்களும் நீங்கள் அனைவருமே ஒரு துளசி கலமாக காட்சியளிக்கிறீர்கள். பூர்வீக ஜென்மா பந்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வீக ஜென்மா என்றால் போன ஜென்மத்தில் இருக்கின்ற கடன். நாம் அனைவரும் ராயவர் கடன் பட்டிருப்பதால் தானே இந்த கோயிலுக்கு நாம் வந்திருக்கிறோம், மேலும் வருவோம். எனவே எவ்வளவு அருமையான சூழ்நிலையில் அனைத்து பக்தரும் வந்திருந்து இந்த விழாவினை எவ்வளவு பொறுமையாக எவ்வளவு ரசித்து ரசித்து நீங்கள் பார்த்துக்கும் பொழுது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். நாமெல்லாம் வந்து நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற TMS ஐஎஸ்ஐஎஸ் ஏஷியன் பெயிண்ட் மணி அவர் இருவரும் வந்திருக்கிறார்கள். விழாவின் சார்பாக வருகிறோம். நான் சொற்பொழிவு சிறிது நேரம் ஆக்குவேன். டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்தவித இடைவெளி இல்லாமல் நான் சொல்லலாம் அப்படிங்கிறேன். பிரம்மா அனைவருடைய தலையெழுத்தும் மாற்றக்கூடியவர். அனைவருடைய தலையெழுத்தும் அவர்தான் எழுதுவார். அந்த பிரம்மாவிற்கு சங்கு கர்ணன் என்ற தேவர் நல்ல நேமெல்லாம் வந்து பேரெல்லாம் பார்த்து நல்ல குறிப்பு வச்சு சங்கு கர்ணன் என்ற தேவன் பிரம்மாவிற்கு தினமும் பூவுலகில் வந்து மலர்களை பறித்து அவரை பூஜித்து வருவார். அப்பொழுது பூவுலகத்தின் அழகையும் மலருடைய சிறப்பையும் அந்த வாசனையையும் அனைத்து விதமான பூவுலகத்தில் ரட்சித்து இந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும், நான் இந்த பூவுலகில் பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாகவே பிரம்மாவிடம் குருவே இந்த பூவுலகில் நான் பிறக்க வேண்டும், அதனுடைய ஆசை வேண்டும் அப்படின்னு தன்னுடைய விண்ணப்பத்தை கூற பிரம்மனுக்கு சங்கக்கண்ண ரொம்ப வேண்டப்பட்டார். ரொம்ப பிடித்தமான நெருக்கமானவர். சொல்ல சங்கக்கண்ணா, உன்னுடைய பிறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கும்.